ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோ. இந்த வீடியோவோட பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அனிமல் அட்டாக்கிங் மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 2ல் சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக ஒரு கழுதையை கீழே பொறியாக வச்சுட்டு ஹீரோவும் ஆங்கஸும் மரத்து மேலே ஏறி உக்காந்து வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அதிலிருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். நடு இரவு நேரமாக காடே நிசப்தமாக இருக்குது. ஆங்கஸோ மரத்தில் படுத்து தூங்கிட்டுருக்காரு. ஹீரோவோ எப்போ எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் ஒரு காலடியை காட்டுறாங்க. கழுதையோ பயத்தில் நடுங்குது. கழுதை போட்ட சத்தத்தில் ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. இப்போ ஒரு சிங்கம் கழுதையை அட்டாக் பண்ணுறதுக்காக பாயுது. ஹீரோ இப்போ கரெக்டாக எய்ம் பண்ணி ஒரே ஷாட்டில் அதை சுட்டு கொள்கிறாரு. என்னடா இது, சிங்கத்தை பொசுக்குன்னு சுட்டு கொண்டுட்டாருன்னு நினைக்காதீங்க. இதுக்கு மேலே தான் ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது. துப்பாக்கி சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருந்த ஆங்கஸ் அப்படியே மரத்தில் இருந்து கீழே விழுந்துடுறாரு. அவர் விழும்போது பக்கத்தில் சிங்கம் செத்து கிடக்குது. அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு கத்துறாரு. அது செத்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஒன் ஷாட் அப்படிங்கிறாரு. அதாவது சிங்கத்தை கொல்லணும்னா குறைஞ்சது ஒரு 3 தடவை 4 தடவையாவது சுடணும். ஹீரோ ஒரே ஷாட்டில் அதை கொன்னுட்டார். அதுக்காக ஒன் ஷாட் அப்படின்ட்டு கத்துறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோவுக்கும் ஆங்கஸ்க்கும் பயங்கரமான வரவேற்பு கிடைக்கிது. ஒரே ஷாட்டில் சிங்கத்தை சாவடிச்சிட்டான்னு எல்லோரும் கிளாப்ஸ் பண்ணி வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆங்கஸ் என்னமோ அவன்தான் சிங்கத்தை சுட்ட மாதிரி எல்லா முன்னாடியும் சீன் போட்டுக்கிட்டு வராப்புல. இப்போ அடுத்த நாள் எல்லோரும் பயங்கரமாக சந்தோஷமாக ஆரவாரமாக நிம்மதியோடு வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் அந்த நிம்மதி அவங்களுக்கு நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்க தூரத்துலேருந்து ஒரு ட்ராக் பார்ட்டை ஈஸியாக லேண்டு பண்ணதுனால பயங்கர சத்தம் போடுறாங்க. ஆனால் அதே சமயம் தூரத்தில் இன்னொரு சிங்கம் அவங்கள நோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ நைட் ஆகுது. எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு அவங்கவுங்க டென்ட்டுக்கு போய் படுத்து தூங்குறாங்க. நேரம் ஆகுது. இப்போ யாரோ டென்ட்டுக்குள்ளே கையை விட்டு ஒருத்தனுடைய காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, சிங்கம்தான். அவன் இருப்பான் ஒரு 80லேருந்து ஒரு 100 கிலோ வரைக்கும் இருப்பான். ஆனால் அவனையே அசால்ட்டாக ஒரு கையில் சிங்கம் இழுத்துக்கிட்டு போகுது காட்டுக்குள்ளே. அவன் போட்ட சத்தத்தில் மீதி பேரெல்லாம் தலை தெறிக்க ஓடுறானுங்க. சிங்கம் அவனை இழுத்துட்டு காட்டுக்குள்ளே ஓடி போகுது. அடுத்த நாள் காலையில் அந்த டெட் பாடியை பொணந்தண்ணி கழுகுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பாடியிலிருந்து வந்த ரத்தத்தை ட்ராக் பண்ணி ஹீரோ பார்க்குறாரு. அந்த டெட் பாடிக்கு செய்ய வேண்டிய மரியாதையை சடங்கை செய்கிறாங்க. இப்போ ஹீரோ மறுபடியும் மரத்து மேலே ஏறி சிங்கத்தை வேட்டையாடுறதுக்காக உட்காந்துருக்காரு. ரொம்ப நேரம் ஆகுது, சிங்கம் வரல. அடுத்த நாள் காலையில் யாருமே வேலை செய்யாமல் போராட்டம் பண்ணுறாங்க. ஹீரோ என்னாச்சு, ஏன் யாருமே வேலை செய்யலை அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ ஒருத்தர், அதாவது வேலையாட்கள் தலைவர், இவர் யாருன்னு தெரியுதா? இவர் பேர் ஓம்புரி, நம்ம இந்தியன் ஆக்டர், ஹிந்தி நடிகர் இவர். இப்போ ஹீரோ அவர்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா என்னப்பா ஏன் வேலைக்கு வேலை செய்யாமல் எல்லோரும் இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஓம்புரி சொல்கிறாரு, எங்கள் எல்லாத்துக்கும் மலேரியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவே ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாரு, உங்களுக்கு மலேரியா கிடையாது, ஒன்றும் கிடையாது. சிங்கத்துக்காக பயப்பட்டுக்கிட்டு நீங்கள் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு வாக்கு தரேன், கண்டிப்பாக சிங்கத்தை நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன், நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ சாமுவேல் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. எங்கள் ஊரில் நாங்கள் விவசாயம் பார்க்கும்போது அப்பப்போ ஓனாய்ங்க காட்டுக்குள்ளேருந்து வரும். அதை வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அந்த விவசாய நிலத்தை சுற்றி நாங்கள் முள்வேலி போட்டு வைப்போம். அந்த முள்வேலியை தாண்டி அந்த ஓனாய்ங்க வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே இருக்கிற இடத்த நம்ம சுற்றி முள்வேலி போட்டோம்னா சிங்கம் வரத்துக்கு வாய்ப்பில்லை அப்படின்ட்டு சாமுவேல் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. எங்கே ரசாயத்தனாலாம் இருந்த இந்த ஐடியா எனக்கு தோணாமல் போச்சு. சரி, அதே மாதிரி எல்லோரும் முள்வேலி போடலாம். இனிமேல் இந்த பிரிட்ஜு கட்டுற வேலையை ஒரு 2 நாளைக்கு ஸ்டாப் பண்ணுங்கள். எல்லோரும் முள்வெளியை வெட்டி இந்த இடத்த முதல்ல சுற்றி நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரிட்ஜு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறாரு. இனிமேல் நைட் ஆனால் யாரும் டென்ட் விட்டு வெளியில் வரக்கூடாது, எல்லோரும் டென்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறாரு. எல்லோருமே இப்போ முள் செடியை வெட்டுறாங்க. ஆங்கஸும் விழுந்து விழுந்து வேலை செய்கிறாரு. எல்லோரும் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க. சாமுவேல் கையில் ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காரு. தூரத்தில் ஒரு சிங்கம் நோட்டமிட்டுக்கிட்டே இருக்குது.
ஹீரோ கிட்ட வந்து அந்த லெட்டரை கொடுக்குறாரு. அதை பார்த்ததும் ஹீரோ என் ஒய்ஃப் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிட்டு போகிறாரு. இப்போ தூரத்தில் இருந்த சிங்கம் மெதுவாக வேலை செய்கிறவங்க கிட்ட நகர ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு தனியாக வந்து ஒரு மரத்தடியில் படிக்கிறாரு. பக்கத்துலேயே ஒரு சிங்கம் இருக்குது. அது அவருக்கு தெரியல. படம் பார்க்குற நமக்கு திக்கு திக்குங்குது. லெட்டரில் ஹீரோயினுக்கு பையன் பிறந்ததாகவும் குழந்த பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கிறதாகவும் எழுதியிருக்காங்க. இப்போ திடீர்னு புதருக்குள்ளேருந்து ஒரு சிங்கம் ஓடி வருது. சிங்கத்தை பார்த்த உடனே எல்லாருமே தலை தெறிக்க ஓடுறானுங்க. ஆங்கஸும் ஒரு பக்கம் ஓடுறான். அவங்க போட்ட சத்தத்தை கேட்டு ஹீரோவும் ஒரு பக்கம் ஓடுறாரு. சிங்கம் ஓடி வந்த வேகத்திலே லபக்கிட்டே ஜம்ப் பண்ணி ஒருத்தனை லபக்குன்னு பிடிச்சிக்குது. அவனை ஒரு ஆள் இல்லாத இடமா பார்த்து ஒரு டெசர்ட் பிளேஸ் அவனை தூக்கிட்டு போயிடுது. அந்த இடத்த நோக்கி ஆங்கஸ் போயிட்டுருக்காரு சிங்கத்தை ஷூட் பண்ணுறதுக்காக. பின்னாடியே ஹீரோவும் வந்துடுறாரு. பின்னாடி ஹீரோ வந்து ஆங்கஸ் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் முன்னாடி போகிறாரு. பின்னாடி இப்போ ஆங்கஸும் சாம்வேல் இப்போ 3 பேர் அப்படியே மெதுவாக நகர்றாங்க. சிங்கமும் அவனை பிரித்து பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கு. சிங்கத்தை ஷூட் பண்ணுறதுக்காக எய்ம் வைக்கிறாரு ஹீரோ. முள் செடியாக இருக்கிறதுனால சரியாக எய்ம் வைக்க முடியல. இப்போ கரெக்டாக சிங்கத்துக்கு எய்ம் வைக்கும்போது சிங்கம் ஒரு கர்ஜனை கொடுக்குது பாருங்கள். ஹீரோ சாமுவேல் மேலே பார்க்குறாங்க. பார்த்தா மேலே இன்னொரு சிங்கம் வந்து நிற்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது சாதாரண சிங்கங்க கிடையாது. சூப்பராக பிளான் போட்டு ஹண்ட் பண்ணுற சிங்கங்க. அந்த சிங்கம் மேலேருந்து ஜம்ப் பண்ணும்போது ஹீரோக்கு வலது கையிலையும் சாமுவேல் நவுந்துடுறாரு. ஆனால் ஆங்கஸ்க்கு மட்டும் தொண்டை கிழிஞ்சு போயிடுது. அவர் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகிடுறாரு. சிங்கம் இப்போ அந்த 2 சிங்கமும் இப்போ அங்கேருந்து தப்பிச்சு போகுது. இப்போ ஹீரோ சாமுவேல் ஆங்கஸோட டெட் பாடியை பார்த்து அழுகிறாங்க. நான் தான் உன்னை அங்கேயே இருக்க சொன்னல, ஏன்டா வந்த அப்படின்ட்டு ஹீரோ கஷ்டத்தோடு ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அடுத்த சீன், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பாதி பேர் வேலை செய்யாமல் அந்த இடத்த விட்டு ஊருக்கு போக முடிவெடுக்கிறாங்க. இப்போ ஓம்பூரி சொல்கிறாரு, ஐயா இதை பாருங்கள், இங்கே நாங்கள் உயிரோடு இருக்க ஆசைப்படுறோம். சிங்கம் என்னடான்னா ஒவ்வொரு நாள் ஒருத்தனை டார்கெட் பண்ணி அபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எங்களை தயவு செஞ்சு ஊருக்கு போக விடுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ கோவத்தோட, போங்கய்யா போங்க, போய் உங்கள் குடும்பத்துக்கிட்ட போய் சொல்லுங்கள், சிங்கங்களுக்கு பயந்துட்டு பயந்தாங்குழிங்க மாதிரி ஓடி வந்துட்டீங்கன்னு. செத்து போனவங்களோட பொண்டாட்டிங்க கிட்ட போய் சொல்லுங்கள், அவங்க வீர மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு. யார் இங்கே இருந்தாலும் இல்லைனாலும் தனியாளாவது நின்று சிங்கங்களை கொண்டுட்டு பிரிட்ஜு கட்டாமல் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு ஹீரோ இப்படி சொன்னதுமே ஓம்புரி ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல. எல்லாத்தையும் வாங்கப்பா எல்லோரும் வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் திரும்பி வேலைக்கு போக வைக்கிறாரு. இப்போ உயர் அதிகாரி ஒரு விசிட்டுக்காக அங்கே வந்திருக்காரு. ஹீரோவை பார்த்து, ஜான் பிரிட்ஜு வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவோ, ஒரு பிரச்சனையும் இல்லை சார், எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டு போட்டிருந்தேனே ஆங்கஸு எங்கே அப்படின்ட்டு கேட்கும்போது, இப்போ சாமுவேல் கையை காமிச்சு, ஆங்கஸா அதை பாருங்கள் உங்கள் பின்னாடி தான் சவப்பட்டியில் போயிட்டுருக்காரு அப்படின்னு காமிக்கிறாரு. இப்போ உயரதிகாரி அப்படியே ஆச்சரியத்தோட ஹீரோவை பார்த்து, யோ என்னையா நடக்குதுங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. ஹீரோ சிங்கங்களை பற்றியும் அங்கே நடந்த வேட்டைகளை பற்றியும் இறந்து போனவங்க பற்றியும் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. ஓ ஷிட், இவ்வளோ நடந்திருக்கு, என்னையா பண்ணிகிட்ருக்க? இதை பாரு ஜான், உனக்கே தெரியும் இந்த பாலம் கட்டுற கான்ட்ராக்டு கிடைக்கிறதுக்கு பல நாடுகள் போட்டி போட்டுச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சது. ஸோ நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சிங்கங்களை சாகடிப்பியோ சாகடிக்க மாட்டியோ எனக்கு தெரியாது. இன்னும் 1 மாதத்தில் பிரிட்ஜு கட்டி முடிக்கணும் அப்படின்ட்டு உயரதிகாரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ இப்போ ஒரு ட்ராப் செட் பண்ணுறாரு. அதாவது ஒரு கூண்டு. அந்த கூண்டுக்குள்ளே நடுவில் பலகையில் செஞ்ச தடுப்பு. உள்ளே யாராவது இருந்தால் சிங்கம் வரும். அந்த தடுப்பு இருக்கிறதுனால ஈஸியாக அதை ஷூட் பண்ணி கொல்ல முடியும். இப்போ ஒரு 3 பேர்த்துக்கு ஷூட் பண்ணுறது எப்படின்ட்டு ட்ரைனிங் கொடுக்குறாரு. எப்பா ஒருவேளை சிங்கம் கூண்டுக்குள்ளே வந்தால் கரெக்டாக எய்ம் பண்ணி சுட்டுருங்கப்பா அப்படின்ட்டு சொல்லும்போது, அதுக்கு அந்த 3 பேரும், சார் இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜுபி, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்களா இல்லை அந்த சிங்கமான இன்றைக்கி ஒரு கை பார்த்துட்றோம் அப்படின்ட்டு ரொம்ப சவடலாக பில்டப் பண்ணுறானுங்க. அன்றைக்கி நைட்டு 3 பேரும் கூண்டுக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. நேரமாக ஹீரோ நினச்ச மாதிரியே
ஒரு சிங்கம் அவங்கள வேட்டையாடுறதுக்காக கூண்டுக்குள்ளே வந்துடுது. அந்த ஸ்லிங் ஒயரை தொட்டதுமே கூண்டு க்ளோஸ் ஆகிடுது. இப்போ கூண்டுக்குள்ளே ஒரு பக்கத்தில் சிங்கம், இன்னொரு பக்கத்தில் இவங்க 3 பேர் கையில் கன்னோட. கூண்டு க்ளோஸ் ஆன சத்தத்தை கேட்டு 3 பேரும் முழிச்சு பார்க்குறாங்க. 3 பேரும் இப்போ பீதியில் இருக்கானுங்க. இருந்த மாதிரி இருந்து சிங்கம் ஓடி வந்து தடுப்பில் அப்படியே மோதுது. 3 பேரும் கத்திக்கிட்டே சிங்கத்தை சுட ஆரம்பிக்கிறானுங்க. சுடுறானுங்க சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் சிங்கத்தை சுடலை. பயத்தில் எங்கெங்கேயோ சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சிங்கமும் விடுற மாதிரி இல்லை. ஓடி வந்து தடுப்பை உடைக்கிறதுலையே தான் குறியாக இருக்குது. இந்த 3 பேரில் கூண்டுக்கு இந்த பக்கம் கதவை உடச்சிக்கிட்டு எங்களை காப்பாற்றுங்கன்ட்டு கதறானுங்க. சிங்கம் ஒரு கர்ஜனை கொடுக்குது பாருங்க. ஒருத்தனுக்கு காதிலிருந்து ரத்தமே வந்துடுது. தெரியாமல் ஒருத்தன் சுட்டதில் சிங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற கேட்டு ஓப்பன் ஆகிடுது. சிங்கம் அவனுங்களை பார்க்குது, அவனுங்களும் சிங்கத்தை பார்க்குறானுங்க. சீ, உங்களையாட நான் வேட்டையாட வந்தேன், பொழைச்சி போங்கடான்ட்டு அங்கேருந்து சிங்கம் போயிடுது. அடுத்த நாள் காலையில் ஹீரோ அவனுங்களை திட்டுறாரு. ஏண்டா பெரிய புடுங்கிங்க மாதிரி சவால் விட்டீங்க, கண்ணு முன்னாடியே சிங்கம் இருந்திருக்கு, அதை உங்களால் சுட முடியலையான்ட்டு திட்டுறாரு. அதில் ஒருத்தன், சார் இதுங்க சாதாரண சிங்கம் மாதிரி எங்களுக்கு தெரியல, ராட்சசன், ரொம்ப புத்திசாலின்ட்டு சிங்கத்துக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. இப்போ அந்த நேரம் பார்த்து ஓம்புரி, யோ எப்போதாயா சிங்கத்தை கொல்லுவீங்கன்னு கடுப்பேற்றுறான். கொலகானில் இருக்கிற அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ நாங்கள் தான் உன்னை கொல்ல போகிறோம்ட்டு ஓம்புரி வேலையாட்களோட ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறான். ஹீரோக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. சாமுவேல்னால் என்னடா பண்ணுறதுன்னு முழிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. இப்போ ஓம்புரி தலையில் யாரோ கன் வைக்கிறாங்க. பின்னாடி போ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ மைக்கேல். என்ன நான் ஒருத்தன்னு நினைக்கிறியா, என் நண்பர்களை கூப்பிட்டுமா அப்படின்ட்டு ஒரு சத்தம் கொடுக்குறாரு. இப்போ எங்கேயோ புதருக்குள்ளே இருந்து மலைவாழ் காட்டுவாசிங்க சத்தம் போட்டுக்கிட்டே கையில் ஆயுதங்களோடு வராங்க. அவங்கள பார்த்ததும் வேலையாட்கள் எல்லாம் அப்படியே பின் வாங்குறாங்க. ஆக்சுவலாக மைக்கேல் வந்து நம்ம சாமுவேலோட ஃப்ரெண்டு. சாமுவேல் தான் இவரை வர வச்சுருக்காரு. இப்போ மைக்கேல் ஹீரோ கிட்ட, கவலைப்படாதப்பா, நானும் என் நண்பர்களும் உனக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், நாளைக்கே நம்ம சிங்கத்தை வேட்டையாடலாம்னு சொல்கிறாரு. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ அடுத்த நாள் காலையில் எல்லோரும் ஹீரோ, மைக்கேல், காட்டுவாசிங்கன்னு எல்லாரும் சிங்கத்தை வேட்டையாட கிளம்புறாங்க. அதாவது எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, காட்டில் ஒரு பகுதி, அந்த பகுதிக்குள்ளே சிங்கம் இருக்குன்னு தெரியும். அந்த சிங்கத்தை சுற்றி வளைக்கணும். சுற்றி வளைச்சி பாதி பக்கம் ஒரு பக்கம் காட்டுவாசிங்க மைக்கேலும், இன்னொரு பக்கம் ஒரு சில காட்டுவாசிகள், இன்னொரு பக்கம் வந்து ஹீரோ, அப்படி நிற்கணும். இப்போ எல்லாருமே அந்த சிங்கத்தை கொல்றதுக்காக பிளான் போட்டு அந்த காட்டை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. காடு நல்லா பெருசாக இருக்குது. அதை சுற்றி வளைக்கிறாங்க. மைக்கேல் எல்லாத்துக்கும் சிக்னல் கொடுக்குறாரு. சிக்னல் கொடுக்கும்போது, அதாவது எல்லாத்தையும் அலர்ட்டாக இருக்கும்படி அந்த குயில் கூற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குறாரு. சவுண்டு கொடுத்துட்டு எல்லோரும் அப்படியே கத்திக்கிட்டே உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா அங்கே ஒரு சிங்கம் ஓடிட்டுருக்கு. அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஓடிட்டுருக்கு. ஆளுங்க வரதை பார்த்து பயப்பட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கு. இப்போ அவங்க போட்ட சத்தத்தை கேட்டு சிங்கத்தை ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்ட்டு ஹீரோவும் முன்னாடி நகர்ந்து போகிறாரு அந்த அந்த காட்டை நோக்கி. ஹீரோ பயமே இல்லாமல் அப்படியே முன்னாடி அடி எடுத்து வச்சு நான் வந்துட்டுருக்காரு. இப்போ அவர் மட்டும் தனியாக இருக்கார். பார்த்தா அங்கே தான் சிங்கம் வந்து நிற்கிது. சிங்கத்தை பார்த்தோன்னே அவர் அப்படியே சைலண்ட்டாக கரெக்டாக அது கேம் வச்சு அதை ஷூட் பண்ண ட்ரிகரை புல் பண்ணுறாரு. பட் ஆனால் புல்லட் போகலை. படத்துலேயே இதுதான் ரொம்ப கூஸ் பம்ஸான மொமெண்ட். இப்போ சிங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சு அந்த கன்னில் புல்லட் இல்லைன்ட்டு. ஹீரோ அப்படியே சிங்கத்தை பார்க்குறாரு பயந்துக்கிட்டு. அவருக்கு அப்படியே வேர்வை ஊற்றுது. சிங்கமும் அப்படியே அவரை பார்க்குது. அவரை அங்கேருந்து தூரத்துலேருந்து மைக்கேல் வர கத்துறாரு, சுடுங்க அதை ஷூட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் தான் அந்த கன்று சரியாக வேலை செய்யலை, அதனால் புல்லட் ரிலீஸ் ஆகலை. அதனால் இப்போ சிங்கம் கரெக்டாக அவரை அட்டாக் பண்ணுறதுக்காக ஜம்ப் பண்ணும்போது மைக்கேல் காட்டுவாசிங்கெல்லாம் சேர்ந்து சுடும்போது சிங்கம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுது. இப்போ மைக்கேல் வந்து கேட்குறாரு, யோ கண்ணு முன்னாடி சிங்கம் வந்து நிற்கிது, என்னையா பண்ணிகிட்ருக்க ஷூட் பண்ணாமன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாரு, இல்லை கன்று வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன், புல்லட்டு போகலை அப்படின்னு சொல்லும்போது மைக்கேல் வந்து, ஒரு வேட்டைக்கு வரவன் கன்னெல்லாம் நல்லா சரியாக வேலை செய்தா இல்லையா, புல்லட்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு வரமாட்டியா
அப்படின்ட்டு திட்டுறாரு ஹீரோவை. சரி பரவாயில்ல விடு, அடுத்த டைம் அடுத்த அட்டம்ப்டில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ அடுத்த சீனில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருந்த பேஷண்ட், அதாவது அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்த பேஷண்ட்டெல்லாம் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றி விட்றாங்க. அங்கே இருக்கிற ஒரு 4 மாடுகளை வெட்டி அதோட பிளட்டை பூரா, அதோட கறி, உடம்பு, தலை, அது எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலில், ஏன்னா அதுதான் நல்ல பெருசாக இருக்கிற இடம், அந்த சுற்றி அந்த ரத்த வாடை, அந்த ரத்தத்தை ஊற்றுறது, அதோட கறி எல்லாத்தையும் போட்டு வைக்கிறாங்க. அந்த வாடிக்கை சிங்கம் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அவங்க இருப்பாங்க. ஸோ உள்ளே வந்துச்சுன்னா அதை ஷூட் பண்ணி சாகடிக்கலான்ட்டு பிளான் போட்டு 2 பேரும் கரெக்டாக வெயிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இந்த பேஷண்ட்டுங்கெலாம் வேறு ஒரு இடத்துல இப்போ படுத்துட்ருக்காங்க. அவங்களும் இப்போ நிம்மதியாக படுத்து தூங்குறாங்க. சரி ஓகே, சிங்கம் வந்து அவங்க வேட்டையாடிடுவாங்கன்னு இவங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சிங்கம் வருமான்னு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஹாஸ்பிட்டலில் ரவுண்டப் பண்ணிருச்சு சிங்கம். மாடுங்கள்லாம் அப்படியே அலறுது. ஆனால் சிங்கங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை பிடிக்கிறதுக்காக ஏதோ ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு. இப்போ நேரம் ஆகாது, பட் ஆனால் சிங்கத்தோடைய அட்டாக்கிங்க எதுவுமே நடக்கலை. இப்போ ஹீரோக்கும் மைக்கேலுக்கும் குழப்பமாக இருக்குது. சிங்கங்க இங்கே வரும்ன்ட்டு எதிர்பார்த்தாங்க, ஆனால் சிங்கம் போனது. இப்போ இங்கேருந்து அந்த பேஷண்ட்டுங்களை மாற்றி இன்னொரு இடத்துல வச்சாங்கல்ல, சிங்கங்க அங்கே போயிடுது. அங்கே பேஷண்ட்டுங்க ஒரு 100 பேர் பக்கமாக இருப்பாங்க. அந்த 100 பேர்த்தையும் சராமரியாக கடித்து கொலை பண்ணுது. தாறுமாறாக எல்லாத்தையும் வேட்டையாடுது. 2 சிங்கங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர்த்த சாவடித்து அந்த இடமே அப்படியே சுடுகாட்டு மயமாக ஆகிடுது. அவங்க போட்ட சத்தத்தை கேட்டு ஹீரோவும் மைக்கேலும் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அவங்க வரத்துக்குள்ளே மீதி இருந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க. சிங்கமும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சீனில் எல்லோரும் துண்டை காணும், துணியை காணுன்ட்டு இருக்கிற துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு உயிர் பொழைச்சா போதுண்டான்ட்டு சாமின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறி எல்லோரும் ஜம்ப் பண்ணிக்கிட்டு போகிறானுங்க. புரியுது, எல்லாத்தையும் வந்துருங்கப்பா, நமக்கு உசுறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த ட்ரெயினில் ஏற்றிக்கிட்டு கிளம்புறாங்க. இப்போ அங்கே வேலை செய்ய யாருமே இல்லை. அன்றைக்கி நைட் இரவே ஹீரோ வந்து ஒரு பிளான் போடுறாரு. அதாவது மரப்பலகையில் செஞ்ச ஒரு ட்ராப்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 அடிக்கு அது இருக்கும். அது மேலே மனுஷன் உட்காந்து, அதாவது ஹீரோ வந்து உட்காந்துக்குறான். கீழே வந்து ஏதாவது பபூன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கட்டி வச்சுருவாங்களாம். ஸோ அவர் அந்த மேலே இருக்கும்போது அந்த கீழே என்ன இப்போ குரங்கு வச்சுருக்காங்கன்னா, அந்த குரங்கை வந்து சிங்கம் வேட்டையாட வரும்போது மேலேருந்து அதை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ராப் செட் பண்ணுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே இப்போ ஒரு பபூனை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஹீரோவும் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு. இப்போ அந்த நேரம் பார்த்து மைக்கேல் வந்து கையில் ஒரு கன்று கொடுக்குறாரு, ஹேண்ட் கன்று. இதை வச்சுக்கோப்பா, இந்த சின்ன கன்று, ஒரு வேளை நீ மேலேருந்து கீழே விழுந்துட்டீங்கன்னா இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து மைக்கேலும் சாமுவேலும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கீழே ஒரு பபூனை கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நைட்டு நேரம் ஆகுது. என்னதான் ஹீரோ அங்கே இருந்தாலும் ஹீரோக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக மைக்கேலும் சாமுவேலும் தூரத்தில் ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்துட்ருக்காங்க. இப்போ நேரம் ஆக ஆக பபூன் அங்கேயும் இங்கேயுமா பார்த்துக்கிட்டே இருக்கு. சிங்கம் ஒன்று வருது பபூனோட சத்தத்தை கேட்டுட்டு. அந்த குரங்கோ பயங்கரமாக கத்துது. ஹீரோ அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்க்குறாரு. இருட்டாக இருக்கிறதுனால அவரால் சரியாக சிங்கம் வரதை அவரால் கண்டுபிடிக்க முடியல. எங்கிருந்தோ வந்து அப்படியே லபக்குன்னு அந்த குரங்கை சிங்கம் தூக்கிட்டு போயிடுது. இப்போ ஹீரோ அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாரு, எங்கடா காணோம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கும்போது இப்போ சிங்கத்தோட அடுத்த பார்வை ஹீரோ மேலே விழுது. அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு கழுகு ஒன்று ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. ஹீரோ தெரியாமல் அங்கேருந்து மேலேருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த உடனே அவரை அட்டாக் பண்ணி சாகடிக்கிறதுக்காக சிங்கம் ஓடி வந்து ஜம்ப் பண்ணும்போது நல்லவேளை மைக்கேல் கொடுத்த அந்த ஹேண்ட் கன்னை எடுத்து அதை ஷூட் பண்ணிடுறாரு. அதை ஷூட் பண்ணும்போது அது அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுது. ஆனால் கையில் அடிபட்டிருக்கு. இப்போது ஹீரோ மைக்கேல் 2 பேரும் சேர்ந்து அந்த சிங்கத்தை தேடி அதோடைய கையிலேருந்து வந்த ரத்தத்தை வச்சு அதை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சிங்கம் அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சிட்ருக்கும்போது அங்கேருந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக அது ஜம்ப் பண்ணுது. அது ஜம்ப் பண்ணும்போது மைக்கேல் வந்து அதை சாகடிச்சிடுறாரு. அதை சாகடித்த சந்தோஷத்தில் அப்படியே 3 பேரும் சியர்ஸ் அடித்து சரக்கு அடிச்சிட்ருக்குறாங்க.
ரொம்ப ஹாப்பியாக 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அவங்களோட கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. 3 பேரும் செம்ம மட்டையாகிறாங்க, பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஃபுல் போதையில் ஏறிக்கிச்சு. இப்போ அந்த போதையில் மைக்கேல் வந்து சரி ஓகே நான் காலையில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் வேலையாட்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. என்னடா இது எல்லாம் வேலையாட்கள்லாம் ஓடி போயிட்டானுங்களேன்னு பார்த்தா எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் கையில் குழந்தையோட ஹீரோவை பார்க்க வந்திருக்கிறாங்க. ஹீரோவை ஜம்ப் பண்ணிக்கிட்டு ஓடி அப்படியே ஒரு சந்தோஷத்தோடு அப்படியே ஓடி வராரு. பயங்கரமாக ஜம்ப் பண்ணிக்கிட்டு ஓடி வரும்போது ஹீரோயின் அங்கே ட்ராக் கிட்ட நின்றுட்டுருக்குறாங்க. கூட்டமரம் பயங்கரமாக இருக்குது. அவர் இப்படி ஒரு அடி எடுத்து வைக்கும்போது சிங்கத்தோட சத்தத்தை கேட்குறாரு. தூரத்துலேருந்து ஒரு சிங்கம் ஓடி வந்துட்டுருக்கு. அதை பார்த்த உடனே அவர் கத்துறாரு, எலினா பின்னாடி போ பின்னாடி போ அப்படின்ட்டு கத்துறாரு. ஆனால் அவங்களுக்கு காது கேட்கல, ஏன்னா அங்கே கூட்டமாக இருக்கனால. இப்போ கூட்டமாக அவரை அங்கே போக விடாமல் பயங்கரமாக தள்ளிக்கிட்டு வராங்க. சிங்கம் அப்படியே ஓடி வந்து வந்த வேகத்தில் குழந்தையும் அப்படியே கடிச்சு தின்னுருது. பார்த்தா திடீர்னு நம்மால் அப்படியே கனவுலேருந்து எந்திரிக்கிறாப்புல. அடச்சி இவ்வளோ நேரம் நடந்தது கனவா? கனவுலேருந்து எந்திரிச்சு வந்து மூஞ்ச கழுவுறாரு. மூஞ்சி கழுவி அதை பார்க்கும்போது அங்கே மைக்கில் இருந்த டென்ட்டு வந்து எல்லாம் சின்ன பின்னமாகி கிடக்குது, பயங்கரமாக கிழிஞ்சு போய் கிடக்குது. என்னடா இது அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஒரே ரத்தக்கரையாக இருக்குது. அந்த ரத்தக்கரையை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அங்கே சாமுவேல் வந்து மைக்கேலோட டெட் பாடியை வந்து மூடி ப்ரே பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது மைக்கேலும் காலி ஆகிட்டாரு அப்படின்னு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்காக உதவி பண்ணுறதுக்கு எங்கேருந்தா வந்தான் பையன், பாவம், இப்போ என்னால் அவன் உயிர் போயிடுச்சே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலிங்கோடு பார்க்குறாரு. சிங்கம் தூரத்துலேருந்து கர்ஜனை கொடுக்குது. அந்த நெருப்பு குச்சி எடுத்து அங்கே இருக்கிற புதருங்களுக்கு எல்லாத்துக்கும் நெருப்பு பற்ற வைக்கிறாரு. இன்றைக்கி எப்படியாவது அந்த கடைசி சிங்கத்தை நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோடு அங்கேருந்து கிளம்புறாரு. சாமுவேலு, இந்நேரத்துக்கு எங்கே போகிறீங்க, நைட் ஆகிடுச்சி, போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் ஹீரோவோ பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி அதை நான் கொல்லாமல் விட மாட்டேன்ட்டு கையில் கன்னோடு எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டுருக்கும்போதே திடீர்னு அந்த பாலத்துக்கு கீழேருந்து ஒரு கடைசி சிங்கம், இதுதான் 3வது சிங்கம், அப்படியே எந்திரிச்சு ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது அவர் ஷூட் பண்ணுறாரு. அது ஜம்ப் பண்ணி தப்பிச்சு ஓடுது. இப்போ கன்னை ரீலோடு பண்ணிகிட்ருக்காரு. கன்னை ரீலோடு பண்ணும்போது சிங்கம் வருதலைன்னு பார்க்குறாரு. ஆனால் சிங்கம் அதே மாதிரியே அந்த அந்த பிரிட்ஜு மேலேருந்து எகிரி ஜம்ப் பண்ணி அவர்கிட்ட அவர் துரத்துக்கிட்டு ஓடி வருது. சாமுவேல் கத்துறான், குனிங்க நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ குனியாமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. கீழெல்லாம் விழுந்து மண்ணில் எழுந்து ஓடுறாரு. ஓடி போய் அப்படியே மரத்து மேலே ஏறுறாரு. மரத்து மேலே ஏறி பார்த்தா சிங்கமும் அப்படியே விடாமல் அவரை பின்தொடர்ந்துக்கிட்டு மரத்து மேலே ஏறி வருது. என்னடா பண்ணுறதுன்னு ஹீரோ அப்படியே மரத்து மேலே ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கார் மேலே டாப்புக்கு. அந்த நேரம் பார்த்து சாமுவேல் வந்து பக்கத்தில் ஒரு மரத்தில் இருந்து கன்னை தூக்கி வச்சிட்றாரு, பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் கன்று கீழே விழுந்துருது. கீழேருந்து சிங்கமும் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. வேறு வழி இல்லை, மரத்துலேருந்து குதிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கீழே குதிச்சிட்றாரு. கீழே குதித்து கன் எடுத்து சிங்கத்தை ஷூட் பண்ணிடுறாரு. அது ஒரு புல்லட்டில் சாகிற மாதிரி தெரியல, திரும்பவும் அவரை வந்து கடிக்கிறதுக்காக வருது. இப்போ அப்படியே ரெண்டாவது டைம் அவருக்கு ஷூட் பண்ணுறாரு. அதோட சிங்கம் செத்து போச்சு. இப்போ அந்த லிமிட்டில் இருந்த 3 சிங்கத்தையும் ஹீரோ ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாரு. இப்போ இந்த விஷயம் அப்படியே பக்கத்தில் ஊருங்களுக்கெல்லாம் பரவுது. எல்லாருமே என்னது 3 சிங்கத்தையும் சுட்டு சாவடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வேலையை விட்டு சிங்கத்துக்காக பயந்துக்கிட்டு வேலையை விட்டு ஓடினவன்லாம் இப்போ வேலை செய்ய வந்துட்டானுங்க. இப்போ அதில் ஓம்புரி வந்து ஹீரோவை பார்த்து நமஸ்காரம் அப்படின்னு சொல்லும்போது சலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா அவருடைய ஒய்ஃபு குழந்தை அவரை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இது கனவில்லை, இது நிஜம். அவங்கள பார்த்த உடனே அவர் மறுபடியும் அந்த புதரை தான் பார்க்குறாரு, சிங்கம் ஏதாவது இருக்கா இல்லையான்னு. சிங்கம் எதுவும் இல்லை. இப்போ ஓடி வராரு. ஓடி வந்து ஹீரோயினை பார்த்து பையனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பையனை பார்த்து கொஞ்சறாரு. அப்படியே 2 பேரும் ஃபீலிங்கோடு ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோடு இந்த படம் முடியுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் பிடிச்சிருந்ததா? இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இது வந்து
சும்மா கற்பனைக்காக எடுத்தப்பட்ட படம் இல்லை இது உண்மையிலுமே நடந்த ஸ்டோரி. உண்மையிலுமே இப்படி ஒரு ஹீரோ ஜான் ஹென்ரி பேட்டர்சன் அப்படின்னு இங்கிலாண்டில் ஒருத்தர் இருந்திருக்காரு. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையே வந்துச்சு. எ பிக் சல்யூட் டு ஜான் ஹென்ரி பேட்டர்சன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல படத்தோடு உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் ராஜா. பாய்.